வணக்கம் நண்பர்களே. நெக்ஸ்ட் பார்ட் பார்ப்போம். இந்த மெட்டல் கட்டிங்கில் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். ஓகே, the tool life in the case of grinding wheel is என்ன அப்படின்னா the time taken between two successive wheel dressings. ஓகே, இந்த wheel dressingனா என்னன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம டூல் லைஃப் வந்து கட்டிங் டூல்ஸில், அதாவது சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல் மாதிரி, அது சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல், த்ரெட் கட்டிங் டூல், இந்த மாதிரி கட்டிங் டூல்ஸில் நம்ம டூல் லைஃப்னால் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டூ சக்ஸஸிவ் ஷார்ப்பனிங் டைம்ஸ், அது நடுவில் எவ்வளோ நேரம் அது ரன் ஆகிருக்கோ அதுதான் வந்து டூல் லைஃப்னு பார்த்தோம். ரைட்டா? இப்போ ஒரு புது டூலை வந்து நம்ம கட் பண்ணுறோம், டூலை வச்சு நம்ம கட் பண்ணுறோம் மெட்டீரியல்ஸு அப்படின்னு சொன்னால் ஒரு 100 மினிட்ஸ் இல்லை 200 மினிட்ஸ் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷார்ப்னஸ் வந்து பிளெண்ட் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் நாம் ஷார்ப்பன் பண்ணணும். ரைட்டா? எகெயின் 100 மினிட்ஸ் ஆர் 150 மினிட்ஸ் ஓடினதுக்கப்புறம் மறுபடியும் அதை ஷார்ப்பன் பண்ணணும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி டூ சக்ஸஸிவ் ஷார்ப்பனிங்ஸ்க்கு நடுவில் இருக்கிறது தான் டூல் லைஃப்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ரைட்டா? இது கட்டிங் டூல்ஸ்க்கு. இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெரியும், கட்டிங் டூல்ஸுக்கு அதுதான். ஓகே, இப்போது கிரைண்டிங் வீல் வந்து அதில் வந்து டூல் லைஃப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தட் இஸ் த டைம் டேக்கன் பிட்வீன் டூ சக்ஸஸிவ் வீல் ட்ரெஸ்ஸிங்ஸ். ரைட்? இப்போ வீல் ட்ரெஸ்ஸிங்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வீல் ட்ரெஸ்ஸிங் பண்ண வேண்டிய நெசசிட்டி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ரைட்? இப்போ கிளேசிங் அப்படின்னு ஒரு ஃபெயிலியர் இருக்குது. அதாவது கிரைண்டிங் வீலில் கிளேசிங்னு ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா ஃபெயிலியர் ஆஃப் கிரைண்டிங் வீல். ஓகே, எப்படி கிரைண்டிங் வீல் ஃபெயில் ஆகும்? இப்போ நார்மலாக கிரைண்டிங் வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. ரைட்டாக? ஷார்ப்பன் பண்ணுறதுக்கு கிரைண்டிங் வீல் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த கிரைண்டிங் வீல் கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்குது, கண்டினியூஸாக வந்து என்ன கிரைண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுன்னா ஒரு ஸ்டேஜில் அந்த அப்ரசிவ்ஸ் சொரப்பாக இருக்குது இல்லையா அந்த சர்ஃபேஸில், அந்த அப்ரசிவ்லாம் வந்து அப்படியே மழுங்கி போயிடும். ரைட்டா? ஸோ அது ஏன் அப்படின்னு சொன்னால் கண்டினியூஸாக அந்த வியர் அண்ட் டியர் கண்டினியூஸாக இருக்கிறதுனால. ரைட்டா? அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. இஃப் வி யூஸ் ஹார்ட் கிரைண்டிங் வீல் ஃபார் ஹார்ட் ஒர்க் பீஸஸ், ஹார்ட் ஒர்க் பீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சீக்கிரமே அது மழுங்கி போயிடும். ரைட்டா? ஸோ அந்த மழுங்கி போகிறதுக்கு பேர் தான் வந்து கிளேசிங். ஓகே, ஸோ இஃப் வி யூஸ் ஹார்ட் கிரைண்டிங் வீல்ஸ் ஃபார் ஹார்ட் ஒர்க் பீஸஸ், அப்ரசிவ்ஸ் பிகம் worn அவுட். ஓகே, அந்த தேய்மானம். ரைட்டா? தேஞ்சி போய் மழுங்கி போகிறது. ரைட்டா? திஸ் கண்டிஷன் இஸ் கால்டு கிளேசிங். ஸோ கிளேசிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபெயில்யூர், கிரைண்டிங் வீலோட ஃபெயில்யூர். ரைட்டா? இப்போ இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போ மற்ற கட்டிங் டூல் மாதிரி ஷார்ப்பன்லாம் பண்ண முடியாது. ரைட்டா? அது வந்து வீல் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். வீல் ட்ரெஸ்ஸிங்னா என்ன அப்படின்னு சொன்னால் கிளேஸ்டு சர்ஃபேஸ் எல்லாம் வந்து மேலே வந்து மறுபடியும் ஒரு புது அப்ரசிவ் போட்டு அப்படியே முழுகிடணும். ரைட்டா? அதுக்கு பேர் தான் வீல் ட்ரெஸ்ஸிங். ஓகே, மேக்கிங் அப் ஆஃப் கிளேஸ்டு சர்ஃபேஸ் ஆஃப் அ கிரைண்டிங் வீல் இஸ் கால்டு வீல் ட்ரெஸ்ஸிங். ஓகே, இந்த கிளேசிங்கிறது ஃபெயில்யூர், இதுக்கு ரெமிடி வந்து வீல் ட்ரெஸ்ஸிங். ஓகே, வீல் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அந்த அப்ரசிவ்ஸ்லாம் நல்லா ஷார்ப் அப்ரசிவ், புது அப்ரசிவ்லாம் வந்து அதில் வந்து மேக்கப் பண்ணிட்டோம் ஃபுல்லாக. ரைட்டா? ஸோ மேலே வந்து போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி. ஓகே, அப்ரசிவ்ஸால் அந்த கிளேஸ்டு சர்ஃபேஸை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இப்போ புது அப்ரசிவ் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அப்போது மறுபடியும் புது கிரைண்டிங் வீல் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ இதுதான் வீல் ட்ரெஸ்ஸிங். அப்போது ரெண்டு சக்ஸஸிவ் வீல் ட்ரெஸ்ஸிங், ஒரு ட்ரெஸ்ஸிங்க்கும் அடுத்த ட்ரெஸ்ஸிங்க்கும் உள்ள டைம் பீரியட் தான் உங்களுக்கு கிரைண்டிங் வீலோட டூல் லைஃப். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், for achieving a specific surface finish in single point turning, the most important factor to be controlled is feed. Okay, ஸோ ஃபீடுங்கிறது ஒரு முக்கியமான, அதாவது சர்ஃபேஸ் ஃபினிஷ் நல்லா வரணும், பெட்டராக வரணும்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸில். ஃபீடை வந்து நீங்கள் வெரி லெஸ் ஃபீடாக கொடுக்கணும். ஃபீட் ரேட்டை ரொம்ப கம்மியாக கொடுத்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஃபினிஷ் நல்லா வரும். ஓகே, ஸோ ஃபீட் ரேட்டை வந்து நீங்கள் கம்மியாக கொடுத்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து அதிகமாக இருக்கும், சர்ஃபேஸ் ரஃப்னஸ் வந்து கம்மியாகிடும். ஓகே, சர்ஃபேஸ் ரஃப்னஸ் கம்மியாகும். ரைட்டா?
ஸோ இப்போ இந்த ரஃப்னஸ் ஃபேக்டர், இது ஆர்டிங்கிறது ரஃப்னஸ் ஃபேக்டர் இஸ் டிபெண்டிங் அப்பான் ஃபீடு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஃபீடு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு சர்ஃபேஸ் ஃபினிஷ் பெட்டராக இருக்கும். சர்ஃபேஸ் ஃபினிஷ் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொன்னால் ரஃப்னஸ் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம், ரைட்டா? ஸோ கம்மியான ஃபீட் ரேட்டில் ரஃப்னஸ் கம்மியாக இருக்கும். அதிகமான ஃபீட் ரேட்டு, அந்த கேரேஜை வந்து நீங்கள் அதிகமாக வேகமாக மூவ் பண்ணிங்கன்னா ரஃப்னஸ் அதிகமாகிடும். ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லேயும் அதை பார்த்துருப்போம், ரைட்டா? ரஃப்னஸ் அதிகமாகும். அந்த ரஃப்னஸ் ஃபேக்டர் தான் இது. ஓகே, அது என்ன சொல்லியிருக்காங்க? சர்ஃபேஸ் ஃபினிஷ் பேராமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரஃப்னஸ் ஃபேக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் ஃபீட் ரேட், ரைட்டா? இதுதான் ஃபார்முலா அந்த ரஃப்னஸ் ஃபேக்டருக்கு. RT இஸ் ஈக்குவல் டு F ஸ்கொயர் டிவைடட் பை 8R. ஓகே, R இஸ் நத்திங் பட் த நோஸ் ரேடியஸ் ஆஃப் த டூல். F இஸ் நத்திங் பட் த ஃபீட் ரேட் ஆஃப் த கட்டிங். ஓகே, சரி. இப்போ ஃபீடு வந்து நம்ம கம்மியாக கொடுக்குறோம், எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு ரஃப்னஸ் கம்மியாகிடும், ஸ்மூத்னஸ் அதிகமாகிடும், ரைட்டா? ஃபீட் ரேட்டை நம்ம அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ரஃப்னஸ் அதிகமாகிடும். அப்போ சர்ஃபேஸ் ஸ்மூத்னஸ் ஃபினிஷ் வந்து கம்மியாக இருக்கும், ரைட்டா? சரி, இப்போ இதே ஃபார்முலாவை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால் ரஃப்னஸ் ஃபேக்டர் RT இஸ் ஈக்குவல் டு F டிவைடட் பை tan CS ப்ளஸ் cot CE. இப்போ சிஎஸ்னால் என்ன அப்படின்னா சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள், ரைட்? சிஇ வந்து எண்ட் கட்டிங் எட்ஜ் ஆங்கிள், ரைட்டா? ஸோ உங்களுக்கு இந்த ரஃப்னஸ் ஃபேக்டர் சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள் அண்ட் எண்ட் கட்டிங் எட்ஜ் ஆங்கிள்ஸையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் ரஃப்னஸ் ஆஃப் த சர்ஃபேஸ், ரைட்டா? ஆர் சர்ஃபேஸ் ஃபினிஷ் பேராமீட்டர்னு சொல்லலாம். உங்களுக்கு இட் வேரிஸ் as directly as feet square or feedன்னு சொல்லலாம், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் டூல் nomenclature. இது வந்து என்னென்னா அக்கார்டிங் டு ASCA சிஸ்டம், அக்கார்டிங் டு தட் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் அசோசியேஷன், ஓகே, டூல் nomenclature எப்படி ஸ்பெசிஃபை பண்ணலாம், ரைட்? என்ன அப்படின்னா இதுதான் வந்து அந்த ஸ்பெசிஃபிகேஷன், ரைட்டா? இதுதான் அந்த ஸ்பெசிஃபிகேஷன். இதில் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் என்ன, செகண்ட் டேர்ம் என்ன, தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், இதெல்லாம் என்னென்னங்கிறத பார்ப்போம், ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து உங்களுக்கு பேக் ரேக் ஆங்கிள். ஸோ முதல்ல இருக்கிறது இந்த ரெண்டுமே வந்து ரேக் ஆங்கிள், ரைட்டா? ரேக் ஆங்கிள், ரைட்டு. அடுத்து இருக்க இந்த ரெண்டும் வந்து ரிலீஃப் ஆங்கிள், ரைட்டா? ரிலீஃப் ஆங்கிள். அடுத்து இருக்க அந்த ரெண்டும் வந்து கட்டிங் எட்ஜ் ஆங்கிள், ரைட்? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்? ஃபஸ்ட்டு கப்புள் ஆஃப் த டேர்ம்ஸ் வந்து ரேக்கு, செகண்ட் கப்புள் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து ரிலீஃபு, தேர்டு கப்புள் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து கட்டிங் எட்ஜ் ஆங்கிள், ரைட்டா? சரி, இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது பேக் ரேக் ஆங்கிள், அடுத்து சைடு ரேக் ஆங்கிள். ஓகே, ஸோ சைடு ரேக்கு சைடு டேர்ம்ஸ் எல்லாம் வந்து ரெண்டாவதாக தான் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்? பேக் ரேக் ஆங்கிள், சைடு ரேக் ஆங்கிள். அதே மாதிரி இங்கே வந்து எண்ட் ரிலீஃப் ஆங்கிள், சைடு ரிலீஃப் ஆங்கிள். ஓகே, அடுத்து எண்ட் கட்டிங் எட்ஜ் ஆங்கிள், சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள், ரைட்? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கப்புள்லேயும் வந்து இந்த சைடு ஆங்கிள் வந்து ரெண்டாவது தான் வரும், ரைட்டா? ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து எண்டு இல்லை ரேக் ஆங்கிளில் பேக் ரேக் ஆங்கிள்னு சொல்லுவாங்க, ரைட்டா? பேக் ரேக் ஆங்கிள், சைடு ரேக் ஆங்கிள், எண்ட் ரிலீஃப் ஆங்கிள், சைடு ரிலீஃப் ஆங்கிள், எண்ட் கட்டிங் எட்ஜ் ஆங்கிள், சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள். இதுதான், ரைட்? இந்த ஆர்டரை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. கடைசியில் இருக்கிறது வந்து அதுக்கு வந்து எம்எம்னு ஒரு யூனிட் கொடுப்பாங்க, ரைட்டா? இது என்ன அப்படின்னா நோஸ் ரேடியஸ், ரைட்டா? கடைசியில் இருக்கிறது வந்து நோஸ் ரேடியஸ் ஆஃப் த டூல். இது எல்லாமே டிகிரியில் இருக்கும், ரைட்டா? பேக் ரேக் ஆங்கிள், சைடு ரேக் ஆங்கிள், எண்ட் ரிலீஃப் ஆங்கிள், சைடு ரிலீஃப் ஆங்கிள், எண்ட் கட்டிங் எட்ஜ் ஆங்கிள், சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள், அண்ட் தென் நோஸ் ரேடியஸ். ஓகே, next. A dynamometer is a device used for measurement of forces during metal cutting. ஸோ இப்போ மெட்டல் கட்டிங்கில் ஃபோர்ஸஸ்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு என்ன
இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் டைனமோமீட்டர், ரைட்? நம்ம இந்த ஐசி இன்ஜின் லெபார்ட்டரியில் பார்த்துருக்கோம். பிரேக் ட்ரம் டைனமோமீட்டர், ஹைட்ராலிக் டைனமோமீட்டர், நியூமேட்டிக் டைனமோமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம், ரைட்டா? அந்த டைனமோமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொன்னால் பிரேக் பவர் கண்டுபிடிப்போம், ரைட்டா? பட் டைரெக்டாக அதை மெஷர் பண்ண முடியாது பிரேக் பவரை. நம்ம வந்து ஃபோர்ஸ், அதாவது டைனமோமீட்டர் எதுக்கு அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பிரேக் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி டெவலப் டார்க் அண்டு பவரை வந்து கால்குலேட் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம், ரைட்டா? நம்ம அதில் மெஷர் பண்ணுறது வந்து ஃபோர்ஸ், அதுதான் அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா அந்த டைனமோமீட்டரில். ஸோ ஃபோர்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் டைனமோமீட்டர், ரைட்டா? இந்த மெட்டல் கட்டிங்கில் டைனமோமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபார் மெஷரிங் கட்டிங் ஃபோர்ஸஸ், ரைட்டா? ஸோ கட்டிங் ஃபோர்ஸ் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது எல்லாமே வந்து நம்ம அந்த டைனமோமீட்டரை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாசிட்டிவ் ரேக் ஆங்கிள் டூல். பாசிட்டிவ் ரேக் ஆங்கிள் டூலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொன்னால் அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னா மெஷினிங் ஃபோர்ஸஸ் ஆர் ஹை, ரைட்? பாசிட்டிவ் ரேக் ஆங்கிள் இருந்துச்சுன்னா கட்டிங் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படும், ரைட்டா? உங்களை ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். கட்டிங் ஃபோர்ஸ் அதிகமாக ஆனாவே நமக்கு பவர் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா பவருக்கு என்ன ஃபார்முலானா பவர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி, கட்டிங் ஃபோர்ஸ் இன்ட்டு கட்டிங் வெலாசிட்டி இன் வாட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு கட்டிங் ஃபோர்ஸ் அதிகம் அப்படின்னு சொன்னாவே பவர் அதிகமாக கன்சியூம் ஆகும். ஸோ இந்த பாசிட்டிவ் ரேக் ஆங்கிள் டூல்லலாம் வந்து பவர் அதிகமாக கன்சியூம் ஆகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? ஸ்பெசிஃபிக் கட்டிங் எனர்ஜி ஆர் ஹை, அதே தான். ஸ்பெசிஃபிக் கட்டிங் எனர்ஜி அப்படிங்கிறது என்னன்னா ஸ்பெசிஃபிக் கட்டிங் எனர்ஜி இஸ் நத்திங் பட் பவர் டிவைடட் பை மெட்டீரியல் ரிமூவல் ரேட், ரைட்டா? பவருங்கிறது நியூட்டன் மீட்டர் பர் செகண்டில் வருமா, மெட்டீரியல் ரிமூவல் ரேட்டு மில்லிமீட்டர் கியூப் பர், அதாவது டைம் யூனிட், மினிட்டுக்கு பதிலாக நான் செகண்டுன்னு போடுறேன். ஓகே, உங்களுக்கு வர்ற யூனிட் வந்து நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் ஆர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், ரைட்டா? ஸ்பெசிஃபிக் கட்டிங் எனர்ஜிங்கிறது அதுதான். இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பவர் ரிக்வயர்டு. ஓகே, ஸோ நமக்கு கட்டிங் ஃபோர்ஸ் அதிகமாகிறதுனால பவர் கன்சம்ஷன் அதிகமாகுது, பவர் கன்சம்ஷன் அதிகமாகிறதுனால ஸ்பெசிஃபிக் கட்டிங் எனர்ஜியும் அதிகமாக இருக்குது இந்த பாசிட்டிவ் ரேக் ஆங்கிள் டூலில், ரைட்டா? சரி, நெகட்டிவ் ரேக் ஆங்கிள் டூலில் என்ன ஃபீச்சர் அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ் ரேக் ஆங்கிள் டூலில் ஷியர் ஸ்ட்ரெயின் இஸ் ஹை. ஓகே, இப்போ ஷியர் ஸ்ட்ரெயின் இஸ் ஹை அப்படிங்கிறது எதை வச்சு கன்க்ளூட் பண்ணலான்னா இந்த எக்ஸ்பிரஷனை வச்சு கன்க்ளூட் பண்ணலாம், ரைட்? ஷியர் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு cot phi ப்ளஸ் tan phi மைனஸ் ஆல்ஃபா, ரைட்டா? phi. ஓகே, shear strain is equal to cot phi plus tan phi minus alpha, right? Phi ங்கிறது shear angle, right? phi ங்கிறது shear angle, alphaங்கிறது rake angle. இதுதான் வந்து expression for shear strain. இதில் if alpha is negative rake angle டூலில் alpha negative இருக்கும், அப்போ minus of minusனு வரும், ரைட்டா? அப்போது இந்த term, this term will be increased in negative rake angle tool. இந்த second term tan term வந்து increase இருக்கும், ரைட்டா? ஸோ shear strain is very high in case of negative rake angle tool. ஓகே, ஸோ shear strain increases due to negative rake. இதுதான் இதில் கன்க்ளூட் பண்ணுறது. ஓகே, ரைட்? ஸோ ஹியர் பாசிட்டிவ் ரேக் ஆங்கிள் டூலில் machining forces high, power consumption high, specific cutting energy or high. Okay, negative rake angle tool the shear strain is high due to this negative rake minus alpha. Okay, that's it.